வணக்கம். திரையரங்கம். பாலன் த பாய். இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிதம்பரம். மஞ்சுமேல் பாய்ஸ் என்ற மிகச்சிறந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனரின் திரைப்படம் இது. ஒரு ஏழை பெண்ணையும் அவளுடைய மகனாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவனையும் மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறையிலிருந்து விடுதலையாகி ஒரு பெண் வெளியே வருகிறாள் தன்னுடைய மகனுடன். அவங்க போய் ஒரு தேநீர் கடையில் போய் வேலை பார்க்குறாங்க. அங்கு நடைபெறக்கூடிய சில கசப்பான சம்பவங்களை தொடர்ந்து அந்த இடத்தை விட்டு அவங்க வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அதற்கு பிறகு பல்வேறு இடங்களுக்கு சென்று அந்த பெண் வேலை பார்க்கிறாள். தான் வேலை பார்க்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் தன்னுடைய மகனையும் கூட கூப்பிட்டுட்டு போய் அப்படின்னு வரும்போது இதில் என்ன ஆரம்பத்திலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேர் கிடையாது. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த பெண்ணுடைய பேர் வேறு வேறு பேர், அந்த மகனுடைய பேரும் வேறு வேறு பேர். பிழைக்கிறதுக்காக இவங்க ஃபிக்ஸடாக ஒரே பேரை வச்சு வாழலை. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. அதனால் வேறு வேறு பேர்களில் இவங்க இருந்துக்கிட்டு இவங்களுடைய பிழைப்பை நடத்த வேண்டிய நிலை. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் ஒரு வயதான மூதாட்டி அவங்கள கவனிக்க வேண்டிய ஒரு நிலை இந்த பெண்ணுக்கு வருது. அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த வயதான மூதாட்டியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சிறுவனை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி அப்படின்ற ஒரு காரியமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கை அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது சிறிதும் எதிர்பாராத பல திடுக்கிடும் சம்பவங்கள் அந்த வீட்டில் நடைபெறுகின்றன. அதை தொடர்ந்து அந்த தாயும் மகனும் பிரிய வேண்டிய நிலை உண்டாகிறது. வருடங்கள் கடந்து விடுகின்றன. அந்த சிறுவனாக இருந்த சிறுவன் படிப்படியாக வளர்ந்து அப்படின்னு வரும்போது அவன் ஒரு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு இளைஞன்ட்ட உதவியாளராக பணியாற்றி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அங்கு அவனுக்கு பல எதிர்பாராத அனுபவங்கள் கிடைக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி தன்மேல் உயிரையே வைத்திருந்த தன் தாயை இப்போது பார்க்க வேண்டும், அவள் எங்கு இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்பு தான் இருந்த அந்த பகுதிக்கு அவன் வருகிறான். அங்கு அவன் பல கதாபாத்திரங்களை சந்திக்கிறான். அங்கு அவனுக்கு பல அதிர்ச்சி தரக்கூடிய அனுபவங்கள் கிடைக்கின்றன. தன் தாயை எப்படியும் பார்த்தே ஆவது என்பதை மனதில் வைத்து கொண்டு அந்த பகுதிக்கு வந்த அந்த சிறுவன் தன்னுடைய அன்பு தாயை பார்த்தானா? தன்னுடைய மகனின் மீது அளவற்ற அன்பையும் பாசத்தையும் வைத்திருந்த அந்த தாய் இப்போது உயிருடன் இருக்கிறாளா? அவள் தன் அன்பு மகனை பார்க்கக்கூடிய நிலை இறுதியில் உண்டானதா? இந்த கேள்விகளுக்கு இந்த திரைப்படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி பதில் கூறுகிறது. ஒரு தாயையும் மகனையும் மட்டுமே மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாறுபட்ட கதை கருவை கொண்ட சிறந்த திரைப்படம் இது. அந்த ஏழை தாயின் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஃபர்சானா பாலத்திங்கல். எப்படிப்பட்ட அபாரமான திறமை இந்த நடிகையிடம் இருக்கிறது என்பதை நினைத்து நமக்கு அளவற்ற ஆச்சரியம் உண்டாகிறது. அந்த கதாபாத்திரமாகவே இவர் படம் முழுக்க வாழ்ந்திருக்கிறார். திரைப்படத்தில் அந்த பெண்ணை பார்க்கிறோம் என்ற உணர்வே நமக்கு உண்டாகவில்லை. உண்மையிலேயே ஒரு பெண்ணை வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம் என்ற எண்ணம்தான் நமக்கு உண்டாகிறது. அந்த அளவிற்கு அந்த கதாபாத்திரத்திற்கு 100% இந்த நடிகை உயிர் தந்திருக்கிறார். அந்த சிறுவனாக நடித்திருக்கக்கூடிய சிறுவன் ஆதிசேஷன் கேஆர். இந்த அளவிற்கு இயல்பாக ஒரு சிறுவனால் நடிக்க முடியுமா என்ற எண்ணம்தான் நமக்கு உண்டாகிறது. அவன் நடித்திருக்கிறான் என்று கூறுவது கூட சரியாக இருக்காது. அந்த சிறுவனாகவே ஆதிசேஷன் வாழ்ந்திருக்கிறான். அந்த சிறுவன் சற்று வளர்ந்த பிறகு வரக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் முகமது சினான். அந்த சிறுவன் கதாபாத்திரத்திற்கு முகமது சினான் மிகவும் பொருத்தமாக இருக்கிறான். அந்த சிறுவனுடைய உடல் மொழி மிகவும் அருமை என்று நமக்கு தோன்றுகிறது. மூதாட்டியாக நடித்திருப்பவர் டாலி ஜூன். அந்த கதாபாத்திரமாகவே இவர் வாழ்ந்திருக்கிறார்.
காவல்துறை அதிகாரி பவித்ரன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஜீன் பால் லால். நடிகர் லாலின் மகன் இவர். லால் என்ற மிகச்சிறந்த நடிகரின் மகன் தான் என்பதை தான் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நாம் உணரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய சிறந்த நடிப்பு திறமையை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னொரு காவல்துறை அதிகாரியாக நடித்திருப்பவர் பிரபல இயக்குனரான கிரீஷ் ஏடி. தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய இயல்பான நடிப்பை இவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஷமானா என்ற பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பீனா ஆண்டனி. நடிப்பில் நல்ல அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகை அந்த கதாபாத்திரத்திற்கு தன்னுடைய பண்பட்ட நடிப்பால் சிறப்பை உண்டாக்கி இருக்கிறார். படத்தினுடைய பிற்பகுதியில் வரக்கூடிய அப்பாஸ் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் பிரபல நடிகரான டொவினோ தோமஸ். தான் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய அபாரமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அந்த கதாபாத்திரத்தை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிய வைக்கிறார் டொவினோ தோமஸ். இந்த திரைப்படத்தின் கதையையும் திரைக்கதையையும் எழுதியிருப்பவர் பிரபல இயக்குனரான ஜித்து மாதவன். ஆவேசம் என்ற மகத்தான வெற்றி படத்தை இயக்கி தனக்கென அருமையான ஒரு பெயரை பெற்று வைத்திருக்கக்கூடிய ஜித்து மாதவனின் கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது என்பதிலிருந்தே இந்த திரைப்படத்தினுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு மாறுபட்ட கதையை தந்திருக்கக்கூடிய ஜித்து மாதவனை நான் பாராட்டுகிறேன். இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை ஓஹோ என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஷைஜு காலித். பல திரைப்படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபராக பணியாற்றி பல அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடிய அருமையான ஒளிப்பதிவாளர் இவர். இரவு நேர காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளருடைய ஆழமான முத்திரையை அனைத்து காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகிறது, ரசிக்க முடிகிறது. இந்த திரைப்படத்தினுடைய பட தொகுப்பாளர் விவேக் ஹர்ஷன். இவருடைய படத்தொகுப்பு மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்பதை அனைத்து காட்சிகளிலும் நாம் உணர்கிறோம். இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் சுஷின் ஷியாம். இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு தன்னுடைய இசையால் இவர் பெருமையை சேர்த்திருக்கிறார். அஜயன் சல்லிசேரி இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கலை இயக்குனர். மாறுபட்ட கதை கருவை கொண்ட வித்தியாசமான காட்சிகளை கொண்ட மாறுபட்ட பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு தன்னுடைய ஆர்ட் டைரக்ஷனால் எந்த அளவிற்கு சிறப்பை உண்டாக்க வேண்டுமோ அதை இந்த கலை இயக்குனர் செவ்வனே செய்திருக்கிறார். கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்த திரைப்படம் திரையிடப்பட்டு அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற்றிருக்கிறது. ஒரு ஏழை தாயையும் அவளுடைய அன்பு மகனையும் மையமாக வைத்து ஒரு மாறுபட்ட திரைப்படமாக இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய சிதம்பரத்தை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு அனைவருடைய பாராட்டுக்களையும் பெற்ற ஒரு மலையாள திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? பாலன் த பாய் என்ற திரைப்படத்தை அவசியம் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அந்த திரைப்படம் நிச்சயம் பிடிக்கும்.